ஓம் சாந்தி. நாம் புண்ணிய ஆத்மா. நாம் தீவிர முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் அசம்பவத்தை சம்பவமாக்கக்கூடிய ஆத்மா. நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்காக நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே. உண்மையில் கணக்கு சேமிப்பாகி உள்ளதா என்று சோதனை செய்கின்றோம். நாம் புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகள். நாம் நம்மை நாமே இவ்வாறாக சோதிக்கின்றோம். நாம் எதுவரை யோகத்தில் இருக்கிறோம்? எந்த ஒரு பாவகாரியமும் செய்யவில்லையே என்று உயர்ந்த பதவி பெறுவதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்கின்றோம். தந்தை தரும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் நமது கடந்த காலத்தை கொஞ்சம் சோதனை செய்கின்றோம். நாம் வாழ்க்கை முழுவதிலும் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம் என்று தினந்தோறும் நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். நாம் நாரிலிருந்து லட்சுமியாக, நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்றோம். நாம் எதுவரை புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கின்றோம்? எந்த ஒரு பாவமும் செய்யாதிருக்கின்றோமா? எதுவரை யோகத்தில் இருக்கிறோம் என்று நாம் நம்முடைய மனதை கேட்கின்றோம். நாம் தந்தையை அறிந்து கொண்டு விட்டோம். பரமபிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானாவை தருகின்றார். ரத்ன வியாபாரி தந்தையிடமிருந்து ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறகு இந்த ரத்தினங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றோம். தந்தை கொடுக்கும் ஸ்ரீமத் படி முழுமையாக நாம் நடந்து கொண்டே இருக்கின்றோம். கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாமல் இருக்கின்றோம். உயர்ந்த பதவியை பெறுவதற்காக நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றோம். இது ஆன்மீக ஞானமாகும். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி கிடைக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவக்கர்மங்கள் விநாசமாகி விடுகின்றது. பாவனமாகி பிறகு பாவன உலகத்திற்கு சென்று விடுகின்றோம். நாம் பாவனமாவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது நினைவின் பலத்தினால் பாவங்களின் சுமையை இறக்கி வைக்கின்றோம்.
நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் பவித்திரமாக ஆகின்றோம். நாம் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆகின்றோம். நாம் ஒரு ஜென்மம் பவித்திரமாக இருப்பதால் அது பிறகு அவிநாசி ஆகிவிடுகின்றது. தந்தை நமக்கு அவிநாசி ஞானம் தருகின்றார். இப்போது நாம் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையின் வழிமுறைப்படி நடக்கின்றோம். நாம் அவிநாசி ஞான ரத்தினங்களின் தானம் செய்து கொண்டே இருக்கின்றோமா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். நாம் இப்போது நம்முடைய செல்வத்தை தானம் செய்வதால் இதற்கு பிரதிபலனாக 21 பிறவிகளுக்கு புது உலகத்தில் கிடைக்கின்றது. நாம் அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகின்றோம். ஒரு ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சத்யுக தேவதா பதவியை பெறுகின்றோம். நாம் படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய முகத்தின் மூலமாக பகவானை காட்டுகின்றோம். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக, பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம். நாம் அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம். நாம் நம்மை சதா விலைமதிப்பற்ற வைரம் என்று புரிந்து கொண்டு பாப்தாதாவின் மனம் என்ற பெட்டியில் இருக்கின்றோம். தந்தையின் நினைவில் மூழ்கியிருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் கடினமாக அனுபவம் செய்யாமல் இருக்கின்றோம். மேலும் அனைத்து சுமைகளும் சமாப்தியாகி விடுகின்றது. இந்த சகயோகத்தின் மூலம் டபுள் லைட் ஆகி முயற்சியில் ஹை ஜம்ப் செய்து தீவிர முயற்சியாளராக ஆகிவிடுகின்றோம். எப்பொழுதெல்லாம் கடினம் என்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தந்தையின் எதிரில் அமர்ந்து விடுகின்றோம். மேலும் பாப்தாதாவின் வரதானங்கள் என்ற கை நம் மீது இருப்பதாக அனுபவம் செய்கின்றோம். இதன் மூலம் வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைத்து விடுகின்றது. அழியக்கூடிய செல்வத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அதை நாம் அலௌகீக சேவையில் ஈடுபடுத்துகின்றோம். அவிநாசி செல்வத்தின் தானமும் அவசியம் செய்கின்றோம். நமது மனநிலை எப்படி இருந்தது? முழு நாளிலும் எந்த ஒரு தீய செயலும் செய்யாதிருந்தேனா?
ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா? யார் மீதும் தீய திருஷ்டி செல்லாமல் இருக்கிறதா என்று நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். டபுள் லைட் ஆகி அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மா நாம். சகயோகத்தின் சக்தி மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.